ஹாய், பொங்கல் வருது. இன்னைக்கு போகி பொங்கல். இங்க நான் இருக்கிற இடத்துல வந்து இங்க வந்து நிறைய எள்ளு வச்சு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதனால தான் நான் வந்து நம்ம சேனல்ல வந்து இந்த எள்ளு மிட்டாய் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா ரொம்ப ஒரு 10-15 மினிட்ஸுக்குள்ள முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க பார்க்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த எள்ளு மிட்டாய் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வேணுங்கிறது வந்து வெள்ளை எள்ளு. இதை வறுத்து எடுத்துக்கிடணும். நம்ம இப்போது இது 100 கிராம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா வெல்லமும் 100 கிராம்ஸ் தான் வேணும். கண்டிப்பாக சேம் அமௌண்ட் இருக்கணும் நமக்கு. அதே மாதிரி இது வந்து பாகு வெல்லம் தான் எடுத்துக்கணும். சரியா? இது போக கொஞ்சமாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை. இதை வந்து 1-2 உடச்சி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உடச்சி வச்சுக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமாக நெய், ஒரு 2 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இப்போ ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது சட்டி சூடாயிடுச்சு. இதில் வந்து இதை போட்டுக்கிறேன். இது நல்லா அந்த வாசம் வரணும். அதே மாதிரி கொஞ்சம் அந்த லைட் ப்ரௌனாக வரணும். அப்படி இந்த சடக்குன்னு சத்தம் கேட்கும், வெடிக்கிற சத்தம் கேட்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. அப்போ தான் நல்லா வறுபடும். இல்லைன்னா மேலே இருக்கிறதெல்லாம் சடக்குன்னு சத்தம் கேட்டுரும், உள்ளே இருக்கிறது இதாகாது. ஸோ இது நான் வறுத்துக்கிறேன். வறுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா வாசம் வருது. நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலரும் வர ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்து இந்த பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நிறைய வேண்டாம். இதில் இந்த வெல்லம் இது போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து நம்ம சோடா உப்பு இருக்கு இல்லையா, குக்கிங் சோடா இருக்குல்ல, அந்த இது நமக்கு வேணும். இது வந்து இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா இழகுற அளவுக்கு அதை சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் இதாகிடும். இப்போ இந்த இதில் இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது இப்போ இது வேகிற அளவுக்கு, அதாவது நம்ம அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம இது பண்ணணும். இந்த மாதிரி வரும்போது இப்படி கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வருதுல்ல, இதில் வந்து இதை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு இது இப்படி எடுத்து இப்படி உருட்டை வருது பார்த்தீங்களா? இப்படி உருட்டை வருது. ஆனால் இன்னும் கூட ஸ்டிக்கியாக இருக்குது நமக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அது ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதோ கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுட்டு இது பண்ணிங்கன்னா இப்படி கலர் மாறும். இது கலர் இப்படி மாறும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் இதை இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி போட்டு பார்த்தோம்னா தெரியும் நமக்கு. அந்த ஸ்டேஜ் வந்துடும். அதாவது நம்ம போட்டோம்னா நல்ல சத்தம் கேட்கணும். இப்படி போட்டாச்சு. இப்படி எடுத்து சத்தம் கேட்குதா நல்லா? இந்த தான் ஸ்டேஜ் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் வேகமாக நம்ம வேலை பார்க்கணும். இந்த கடலையும் போட்டுக்கிறேன் நான். அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு
வேக வேகமாக வேலை பார்க்கணும் இதுக்கப்புறம். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சுல. ஸோ இனிமேல் அது அந்த சூட்டுலேயே இதாகும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும், நம்ம இதை வந்து நம்ம மோல்டு பண்ணணும் இனிமேல் தான். இப்போது இதை வந்து இந்த மாதிரி நான் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். இல்லை உங்களுக்கு கையால் தொடவே முடியாது, இது ரொம்ப சூடாக இருக்கும். சரியா? இதை வந்து அழிச்சு போட்டுட்டு ஃபுல்லாக வலிச்சு போட்டுடுங்க. ஃபுல்லாக வலிச்சு போட்டுட்டு இப்படி கையை வச்சு நல்லா அதை எல்லா பக்கமும் அதை ஃப்ளாட் ஆக்கணும். இப்படி இந்த மாதிரி இதை வச்சுட்டு, இல்லைன்னா அந்த சப்பாத்தி உருட்டுற இதை வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி அது ஃப்ளாட் ஆகிடும். நம்ம கையை வச்சு தொட முடியாது, ரொம்ப சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 minutes இந்த மாதிரி பண்ணுங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லா சுடுது. கை வச்சே பண்ணணும். இப்படி பண்ணிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உள்ள தள்ளிக்கிட்டேன். தேய்ச்சிட்டு இது சூடாக இருக்கும்போதே இது போட்டு வச்சுருங்க. மார்க்கிங் இது ஆக்சுவலாக இன்னும் கூட நல்லா ஸ்கொயர் ஷேப்பாக பண்ணோம்னா தான் நல்லா வரும், ஷேப் கரெக்டாக வரும். எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு அந்த சூடுக்கு. உங்களுக்கு வந்து நீட்டாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை வந்து இப்போது நான் வந்து இது பண்ணிவிட்டு இன்னொரு இதை 1 hour அப்படியே விட்டுறணும். 1 hourக்கு அப்புறம் தான் நம்ம இதை சாப்பிடவே முடியும். அப்போ தான் கட் பண்ணவும். கட் பண்ணுறதுனா பிரித்து பார்க்குறது அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். நல்லா இப்படி உடையுது பார்த்தீங்களா? இது வந்து நல்லா இப்போ ஒரு 40 minutes வரைக்கும் ஆயிடுச்சு. நல்லா ஆறிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து நான் பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் பட்டர் பேப்பர் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸி எடுக்க வர்றது. நான் இன்னும் நெய்யெலாம் இன்னும் தடவாமையே ஈஸியாக எடுக்க வந்துடுச்சு எனக்கு. பார்த்தீங்களா எள்ளு மிட்டாய் எவ்வளோ ஈஸின்னு. இது வந்து நான் வந்து இது கொஞ்சம் கூட தின்னா இன்னைக்கு இது பண்ணிட்டேன். நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து இவ்வளோ தின்னா பண்ணல, கரெக்டாக பண்ணியிருந்தேன். கரெக்டானா அந்த திக்னஸ் கரெக்டாக பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ரொம்ப தின்னா இல்லாமல் திக்காக ஓரளவுக்கு திக்காக பண்ணணும். இந்த மீடியம் திக்னஸ் அந்த இதில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து எள்ளு மிட்டாய் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா? நம்ம வந்து அந்த பதம் பார்க்கணும். அந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக நம்ம வேலை பார்க்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இதில் இது கிடையாது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து எள்ளு மிட்டாய் செஞ்சு பாருங்கள். எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி.
ரொம்ப அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அயன் நிறையா இருக்குது இல்லையா இதில். ஸோ அந்த அயன் அது ரொம்ப ஹெல்த்தி. வெல்லமும் நமக்கு வந்து ஹெல்த்தி. இந்த குளிருக்கு வந்து இது சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டு பார்த்துட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நீங்களும் இது செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன்னு நிறைய பேருக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.